எல்லாருக்குமே வணக்கம். எனக்கு ஒன்று புரியலை. 9:30 மணி ஆச்சுன்னா நீங்களே முன்னாடி போய் உட்காந்துக்கிறீங்க, எந்த வேலை எப்படி இருந்தாலும். இல்லையா ஃபோனு, நீங்களே சிரிச்சுப்பீங்களா, லைக் பண்ணிப்பீங்களா, ஷேர் பண்ணிப்பீங்களா, ஓட் பண்ணுவீங்களா, திட்டுவீங்களா. ஆனால் நீங்களே என்ன பண்ணுவீங்களா, ஃபோட்டோவுக்கு செருப்படி கொடுப்பீங்களா. என்னங்க நியாயம் இது? புரியல. ஒரு ப்ரோக்ராம் பிடிக்கலன்னா அதை ஏன் என்டர்டெயின் பண்ணுறீங்க? கண்டுக்காமல் போகிறது தானே. வியூவர்ஸ் குறைஞ்சாலே அது லாஸ் தானே உங்களுக்கு. இதெல்லாம் எதுக்கு? ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க அப்படின்னா அதில் விஜய் சேதுபதி ஃபோட்டோவுக்கு செருப்பால் நீங்கள் அடிக்கிறது என்ன பிரயோஜனம்? என்ன நியாயம்? எனக்கு புரியல. மக்களாகிய நம்ம ஒழுங்காக இருந்திருந்தோம் அப்படின்னா இத்தனை சீசன் வந்திருக்காது. ஒரு சில சொல்லுவீங்க, ஃபர்ஸ்டெல்லாம் அப்படி இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. அதாவது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சீசன் வரும்போதும் ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகிறோம் நம்ம. இது சீசனாக போயிட்டே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு சீசன் வந்தப்பையும் ஒரு சிலர் நல்லா இருக்குன்னாங்க, ஒரு சிலர் பிடிச்சிருக்குன்னாங்க, ஒரு சிலர் இதெல்லாம் டைம் பாஸ் அப்படின்னு சொன்னாங்க, ஒரு சிலர்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் சொன்னாங்க. இதெல்லாம் தெரில எந்த விதத்தில் நியாயம் எனக்கு தெரில. பிடிக்கலையா? பிடிக்கல அப்படின்னா யாரும் பார்க்காதீங்க. இதுக்கு எல்லாமே மக்களாக ஒன்றா சேர்ந்துக்கோங்க. இதுலேயும் கூட நான் இப்படி நீ அப்படி அப்படின்னா எப்படிங்க? ஒரு ஃபோட்டோவை ஒரு ஃபோட்டோவுக்கு செருப்பால் அடி கொடுக்கறது நியாயமா அப்படின்னு கேட்டால் எனக்கு அது சரியாக படலை. எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். நான் பிக் பாஸ்க்கு சப்போர்ட் பண்ணலை, பட் நம்ம அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக செய்கிற காரியங்கள் இருக்குல்ல, அதை வெட்டலாம் அப்படின்னு சொல்கிறேன். பார்த்துட்ருப்பீங்களே ஒரு சிலர் வந்துட்டா இவ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுறதுக்கு. கமெண்ட் பண்ண ரெடியா? நன்றி.